ஆமென். ஆண்டவரே, அருமையான ஊழியக்கார அலெக்சாண்டருக்காக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று தாகத்தோடு ஏங்கி தேடி வந்த மகன் அல்லவா கர்த்தாவே. மகனுடைய இயக்கம், மகனுடைய தாகம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன், உன்னுடைய இயக்கங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி. அங்கு தீருமா, இங்கு தீருமா, என் இயக்கமும் தாகமும் அவரிடத்தில் தீருமா, இவரிடத்தில் தீருமா என்று நீ ஓடினது உண்டு, நீ முயற்சித்தது உண்டு. ஆனாலும் அது தீரவில்லை. உன்னுடைய எல்லா இயக்கங்களையும் தாகங்களையும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் நான் தீர்ப்பேன். ஓ, நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை நிரப்புவேன். நன்றியோடு துதிக்கிறோம். உன்னை ஒரு ஊற்றாக துறவாக நான் வைப்பேன். அநேகர் உன்னை தேடி வருவார்கள், அநேகர் உன்னிடத்தில் வந்து தன் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். அலெக்சாண்டர் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக ஆர்டைன் செய்கிறோம். உங்க பேரு என்ன? சுரேஷ் ஜோஷுவா. ஊழியக்காரர் சுரேஷ் ஜாஷுவாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். மந்தே கபலபர ஒந்தோரியானவன் உன்னுடைய வாஞ்சையை நான் அறிந்திருக்கிறேன். நீ என் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தற்காலிகமானவை. உன்னுடைய ஊழியத்துல இப்போது நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் தற்காலிகமானவை. இப்பொழுது சூழ்ந்திருக்கிற மேகங்கள் எல்லாம் கடந்து போகிற மேகங்கள். அவற்றை குறித்து நீ பயப்படாதே, கலங்காதே. நிரந்தரமானவை இனிதான் வர இருக்கிறது. உன்னுடைய ஊழியத்துல நிலைத்து நிற்கிற காரியங்கள் இனிதான் வருகிறதா இருக்கிறது. மனேந்தராலி அபராக உன்னை ஒரு இரும்பு கோட்டையாக நான் மாற்றுவேன். இன்னும் 4 ஆண்டுகளில் உன்னுடைய ஊழியம் ஒரு இரும்பு கோட்டையாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. பத்தர வனாந்தரத்தில் உன்னை வழி நடத்துவேன், உன்னை காத்துக்கொள்வேன், போதுமானவராய் இருப்பேன் என்று சொல்லுகிறதற்காய் நன்றி. சுரேஷ் ஜாஷுவாவாகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாஸ்டராக கைகளை வைப்பதன் மூலமாக ஆர்டைன் செய்கிறோம். ஆமென். ஆண்டவரே, கனவீனம், எவ்வளவோ கனவீனங்களை உடைய மகன் சுமக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவரே, உடைய மகனை பார்த்து நீர் சொல்கிறீர், இனி நீ குறுகி போவதில்லை, இனி நீ சிரித்து போவதில்லை. உன்னை நான் பெருகச் செய்வேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன் வாசல்களை பலப்படுத்துவேன், உன் தாழ்பால்களை பலப்படுத்துவேன். காந்தர தாரலவ பொக்கிஷங்களையும் புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறார் ராஜா. உன்னை கனப்படுத்துவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். மனோ ஆபிரகாம் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக ஆர்டைன் செய்கிறோம். ஆமென். Praise the Lord. சூசை பெஞ்சமின் ஊழியக்காரர் சூசை பெஞ்சமினுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். எவைகளெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு இதெல்லாம் எட்டல, என்னமோ ஊழியத்துல செய்யறாங்க சொல்றாங்க, எனக்கு எட்டல, எனக்கு புரியல நினைக்கிறாயோ அதை குறித்து கவலைப்படாதே. அதை விட பெரிய கிரியைகளை நான் உனக்கு காட்ட போறேன். அதை விட பெரிய கிரியைகளை நீயே உன் கையால செய்ய போற. உனக்கெல்லாம் இது புரியாது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு யாரு உன்னை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்களே உன்கிட்ட வந்து ஒரு நாள் எனக்கு நீ இதை கற்று தர மாட்டாயா, எனக்கு நீ போதிக்க மாட்டாயா வந்து நிற்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சூசை பெஞ்சமின் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக ஆர்டைன் செய்கிறோம். ஊழியக்காரர் தமிழரசன் ரவி டேனியலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். பாரதானியான வாயை விரிவாய் பெற நன்மைகளால் நிரப்பேன் எழுதினப்பேன் என்று நீ வாயை விரிவா திறந்த. ஆனா உன்னை நன்மையால் நான் நிரப்புகிற நாட்கள் இனிதான் வரப்போகுது. இன்னும் ஒரு வருஷத்துல அது ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தின் கடைசியிலே அது ஆரம்பிச்சோம். உன்னை நான் நன்மையால நிரப்ப போற நாட்கள். உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன். யாருக்கும் தெரியாத உன்னுடைய கண்ணீர் எனக்கு மட்டும் தெரியும். யாருக்கும் அந்த கண்ணீர் தெரியாது. அப்படிப்பட்ட கண்ணீர் உன் கண்ணீர். நான் அதை கண்டிருக்கிறேன். அந்த கண்ணீரை நான் தொடைப்பேன். அந்த கண்ணீருக்கு பதிலா உனக்கு அறுவடையை கொடுப்பேன். இன்னும் 6 வருஷத்துல ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய அறுவடைக்கு நீ சொந்தக்காரன். ஒரு பிரவாசம் தமிழரசு ரவி டேனியல் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக ஆர்டைன் செய்கிறோம், சுவிசேஷகராக ஆர்டைன் செய்கிறோம். எதிர்காலத்தில் நீங்க பாஸ்டர் ஆயிருவீங்க. பேர் என்ன? ஊழியக்காரர் துரை தீமத்தேக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஊழியம் செய்யணும் என்று உனக்கேன்னு ஒரு கோடை கிழிச்சு உனக்கான ஒரு பாதையை போட்டுக்கிட்டு நீ போன. ரொம்ப கவனமா அதிலேயே போனேன். ஆனா உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் மாத்த போறேன். தலைகீழ மாத்தி அமைக்க போறேன். எல்லா வரப்புகளையும் பணியத்தக்கதாக நான் மழையை அனுப்ப போறேன். ஊழியத்துல ஒரு மழையை அனுப்ப போறேன். எந்த வரப்பு இருக்க எல்லா வரப்பும் கரைந்து போய்விடும். உன்னுடைய ஊழிய ஸ்டைலையே நான் மாத்த போறேன். உன் ஊழிய முறை, உன் ஊழிய பாணி, இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் நீ போட்டு சட்டத்திட்டம் போட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் மாத்தி வெள்ளம் போல என்னுடைய அபிஷேகம் கடந்து வரப்போகும். துரை தீமத்தை ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக ஆர்டைன் செய்கிறோம். ஆமென்.
ஊழியக்காரர் பழனி பால் ஜேக்கப்புக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணலாம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல, எதனாலும் வந்து மற்றவர்கள் உன்னிடத்துல வந்து உன்னை முன்ன வச்சு செய்யற அளவுக்கு உனக்கு ஒரு கிருபைய, ஒரு நல்ல ஸ்தானத்தை, கனத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா உன்னை நான் ஒரு புது விதத்துல உன்னை நடத்த போறேன். ஹல்லேலூயா. நீ அநேகரை தேடி போகும்படி அநேக இடத்துல உன்னை அனுப்ப போறேன். இதுவரை உன்னைதான் எல்லாம் தேடி வந்தாங்க. ஓ ராத்தா ராலாபா. ஆனா அநேக இடங்களுக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். ஏதோ ஒரு சின்ன எல்லைகளுக்குள்ளதான் நீ இதுவரையும் ஊழியம் பண்ண. உன்னுடைய எல்லைகளை நான் பெருசாக்கி பல இடங்களுக்கு நீ போய் வாய்க்காலாக போய் ஊழியம் செய்யும்படி உன்னை நான் அனுப்ப போறேன். மதே கரா கதோ, அதான் பூட்டி கிடக்கிற வாசல்களை நீ திறப்பாய். ராத்தாராலபா. திறந்து கிடக்கிற வாசல்கள், அது பூட்டப்பட வேண்டிய வாசல்கள் என்றால் அதையே நீ பூட்டுவாய். என்னுடைய திறவுகளை உனக்கு கொடுப்பேன். மந்தர சக்கதர. பழனி பால் ஜேக்கப் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில கைகளை வைக்கிறதன் மூலமாக பாஸ்டராக அடைந்து செல்கிறோம். ஊழியக்கார சாம் சுகுமாருக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணலாம். பலருக்கு உடைய மகன் உதவி பண்ணிருக்க, தேடி தேடி போய் உதவி பண்ணிருக்க, யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் கூட உதவி பண்ணிருக்க. ஆனா இவருக்கு உதவின்னு வரும்போது யார்கிட்ட போறதுன்னு தெரியல, யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. இதுதான் இவருடைய நிலைமை. ஆனா அறியாத ஜாதிகள் உன்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தர் உனக்கு சொல்கிறார். அறியாத இடங்கள்ல இருந்து உனக்கு உதவி வரும். அறியாதவர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. மாந்தாரா சீக்காதாரா மதாரியா சகதாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை எல்லாம் நான் உடைச்சிட்டேன். இப்பே உடைச்சிட்டேன் தடைகளை. அது வந்து கொண்டிருக்கிறது. உதவி உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. சாம் சுகுமாராகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக அடைந்து செய்கிறோம். ஊழியக்காரி விஷாவுக்காக நாம் எல்லாம் சோத்திரம் பண்ணலாம். மரியாளுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தது போல உன்னுடைய தாழ்மையும் நான் நோக்கி பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை நீ கடைசியானவளாக வைத்துக் கொண்டாய். எதுலயும் முதல்ல போய் நிக்கணும்னு நினைச்சதே இல்லை. கடைசியில நான் இருந்தா போதும் என்றுதானே நீ இருந்தாய். உன் தாழ்மையை நான் நோக்கி பார்த்தேன். நான் உன்னை 1000 மாற்றுவேன். உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். உன்னை எல்லாரும் பாக்கியவது என்று சொல்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மாறே சுந்தரலமாக உஷா வாகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக பாஸ்டராக அடைந்து செய்கிறோம். ஊழியக்காரி ஆறுமுக வடிவுக்காக நம்ம எல்லாம் சோத்திரம். உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், நொறுங்கின பாத்திரம், எத்தனை கண்ணீர்,
எத்தனை வேதனைகள், பாடுகள் 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 பாடுகள். வெளியே பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பாடு, அவ்வளவு கண்ணீர். எதற்காக இந்த பாடுகள் சுவாமி? நம்முடைய ஆறுதல் நம்முடைய மகள் மேல வந்து ஒரு ஆறு மாதிரி நதி மாதிரி இறங்குறதுக்கு, அந்த நதியில தான் அநேக ஆறுதல் அடைய போறாங்க. அநேக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், அநேக உடைந்த குடும்பங்கள், செத்துடலாம் தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறவங்க எல்லாம், ஆண்டவரே மறுதளிச்சிடலாம் இருக்கவங்க எல்லாம் ஆறுதல் அடையும்படி இந்த மகளை ஒரு நதியாக, ஒரு ஆறுதலின் பாத்திரமாக, ஒரு ஆறுதலின் நதியாக மாற்றப் போகிறது. அந்த ஒரு ஆறுதலின் அபிஷேகம், ஆறுதல் செய்கிற அபிஷேகத்தை வைக்க, அதே போல உன்னையும் ஒரு புது பாத்திரமாய் பணைகிறேன். உன் கண்ணீரையும் நான் துடைக்கிறேன், உன்னையும் நான் தேற்றுகிறேன். ஓ உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கம் முடிவடைகிறது, அது முடிவடைகிறது, அது முடிவடைகிறது. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு தொடர்வதில்லை. ஏப்ரல் மாதத்துல அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு முடிவுக்கு வரும். மார்ச்சிலே கொஞ்சம் அதிகமானது போல தெரியும், ஆனாலும் பயப்படாதே, அது முடிவடைவதற்கு தான். அது அப்படி கொஞ்சம் அதிகமாவது போல காட்சி அளிக்க ஏப்ரல் மத்திய பகுதியிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கு முடிவு உண்டா? ஓ உன்னை ஆறுதல் படுத்துவேன், ஆறுதலாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்தரல சந்தரம் ஆறுமுக வடிவாகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுவிசேஷகியாக கைகளை வைக்குதலின் மூலமாக ஆர்டேன் செய்கிறோம். ஊழியக்காரர் சாமுவேல் தேவராஜுக்காக எல்லாம் சோதரம் பண்ணாங்க, எல்லாம் சோதரம். யாபேசை போல ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு அணுகாதபடி காரணம். யாபேச போலதான் ஒரு ஜெபம் பண்ணாங்க. இந்த ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. யாபேச சகோதரரை பார்க்கிற கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் பெயரில் ஒரு பட்டணம் கட்டப்பட்டது. அதுபோல கர்த்தருக்காக ஒரு பட்டணத்தை இந்த ஊழியக்காரர் கட்டி எழுப்ப ஒரு கிருபையை மகனை கட்டளையிட்டு இருக்கிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். கிருபை இந்த மகனிலிருந்து அநேகருக்கு புறப்பட்டு போக போகிறது. ஒரு கிருபையின் பண்டக சாலையாக உன்னை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். சாமுவேல் தேவராஜிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக எபிஸ்கோப்பல் அத்தாரிட்டியாக, ரெவரண்டாக ஆர்டைன் செய்கிறோம். வின்சென்ட் சர்ச், ஊழியக்காரர் வின்சென்ட் சர்ச், இதுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே, உடைய மகனை எத்தனையோ பேருக்கு உதவியாக ஆசீர்வாதமாக வச்சுறேன். எத்தனையோ பேருக்கு ஆலோசனை சொல்ல உதவி செஞ்சு, எத்தனையோ பேரை தூக்கி விடுவதற்கு உதவி செய்தேன் ஆண்டவரே. ஆனாலும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் மகனுடைய மனதுக்குள்ளே உண்டு. யாரிடத்திலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு தேவை ஆண்டவரே, ஒரு வெற்றிடம் மகனுக்குள்ள உண்டு. கர்த்தாவே, அதை என் கண்கள் கண்டிருக்கிறது என்று நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. சோத்திரம். உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதுக்காக நன்றி. யாக்கோபு சொன்னான், யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறான் என்று கேட்ட போது யாக்கோபினுடைய உயிர் அவனுக்குள்ள திரும்ப வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கர்த்தாவே, என் உயிர் திரும்ப எனக்குள்ள வந்து விட்டது என்று மகன் சொல்லுகிற அளவுக்கு
ஒரு காரியத்தை மகனுடைய ஊழியத்தை நீ செய்ய போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. வெற்றிடத்தை துக்கத்தை ஆண்டவரே நீ மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ராந்தர கபாலியாரம் சந்தர ரூத்தரல பாக்கர அநேகரை குழியிலிருந்து வெளியே மேலே தூக்கிவிட மகனை பயன்படுத்த போகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. வின்சென்ட் சர்ச்சில் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூப்பராகிய சங்கத்தாராகிய நாங்கள் கைகளை வைக்குதலின் மூலமாக எபிஸ்கோபல் அத்தாரிட்டியாக ரெவரண்டாக ஆர்டெயின் செய்கிறோம். ஆமென். ஊழியக்கார சாமிதுரை சாமுவேலுக்காக நாம் எல்லாம் ஸ்தோத்திரம். மனந்தாரா கலவை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நீ கணக்கு போட்டபடியெல்லாம் பல காரியங்களை உனக்கு நான் செய்து கொடுத்தேன். நீ அளக்கிற அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதங்களை உன் மடியிலே நான் கொட்டினேன். இனி உன் கணக்கின்படி அல்ல, என் கணக்கின்படி உன் ஊழியத்தில் நான் கிரியை செய்ய போகிறேன். உன் நினைவுகளை விட என் நினைவுகள் உயரமானவை. உன் வழிகளை விட என் வழிகள் உயரமானவை. உன்னதமான உயரமான காரியங்களை உன் ஊழியத்தில் செய்ய போறேன். அளக்க முடியாத காரியங்களை நான் செய்ய போறேன். இனி நீ அதை அளக்க முடியாது, எண்ண முடியாது, எண்ணி முடியாத அதிசயங்களை ஊழியத்துல செய்ய போறேன். ஆனா நீ மாற மாட்ட. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நீ அப்படிதான் இருக்க. அந்த இருதயத்தை தான் நான் கண்டேன். உன்மேல் பிரியம் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தாழ்மையில் எப்படி இருந்தாயோ அப்படிதான் உலகிலும் இருப்பாய். நன்றியோட சோதனை. சாமிதுரை சாமுவேல் ஆகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கைகளை வைக்குதலின் மூலமாக மூப்பராகிய சங்கத்தாராகிய நாங்கள் எபிஸ்கோபல் அத்தாரிட்டியாக ரெவரண்டாக ஆர்டெயின் செய்கிறோம். சபையார்